வணக்கம். நாம் இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 200 ml கப்பில் 1 கப் சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கு. மஞ்சத்தூள் எடுத்துருக்கு, உப்பு எடுத்துருக்கு. இதை இப்போ நாம் குக்கரில் வேக வச்சுக்கலாம். சுண்டல் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். அது கூடவே மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி ஒரு 3 டம்ளர் விட்டுடலாம். மூடி போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 4 விசிலும் சிம்மில் 1 விசிலும் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியெல்லாம் போயிடுச்சு. சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். சுண்டலை தனியாக வடித்து எடுத்துட்டு சுண்டல் வெந்த தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடுகு பருப்பு, ஒரு மிளகாய் விதை இல்லாமல் கிள்ளி வச்சிருக்கு, 1 பச்சை மிளகாயும் இஞ்சியும் எடுத்துருக்கு, நசுக்கிக்கணும். பெருங்காயம் எடுத்துருக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேங்காயை துருவிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. கிள்ளி வச்ச வரமிளகாயை சேர்த்துட்டு கடுகு நறுப்பி சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். பருப்பு செவந்துடுச்சு. இப்போ நாம் க்ரஷ் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பெருங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சாம்பார் பவுடரை சேர்த்துடலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம வெந்த கொண்டக்கடலையை சேர்த்துடுவோம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். நாம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு சுண்டலை சேர்த்ததுனால சுண்டல் சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக சேர்த்துருந்தா சுண்டலோட ஸ்கின் ஹார்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு சுண்டலை வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போது தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே நாம் தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லா பக்கமும் உப்பும் தேங்காய் துருவலும் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. சுண்டல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.